உங்க அண்ணன் நான் இருக்கேன் உங்களுக்காக. இனி எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாண்ணே. போட்டோகிராஃபர் அண்ணா, எங்களை ஒரு போட்டோ எடுங்க. ஓகே மேடம். வாங்க. நல்லா கிட்ட வாங்க. எங்கய்யா தங்கி இருக்க? தங்கலாம் இல்ல சித்தி. நான் ஃப்ளைட்ல வந்து இறங்கி நேரம் இங்கதான் வரேன். நைட் 2 மணி ஃப்ளைட்ல திரும்பி போகணும். அண்ணே, என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. நீங்க இருந்து தாலி கட்டுறத பாத்துட்டு தான் போகணும். இதுக்காகவா உங்களை அவ்வளவு தூரத்துல இருந்து வர வச்சேன்? இல்லடா குட்டி, நீ திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டியா? ஏற்கனவே பிளான் பண்ண நிறைய மீட்டிங்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அதை நான் போய் அட்டெண்ட் பண்ணணுமா? இன்னொரு தடவை கண்டிப்பா வரேன் உங்களை பாக்குறதுக்காகவே. சரியா? மறுபடியும் சென்டிமெண்டா? அதான் மச்சானே சொல்லிட்டாருல, சும்மா அழுது ஃபீல் பண்ண வைக்காதீங்க. இன்னொரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பா தங்குவாரு. என்ன மச்சான், நீங்க வாங்க. வாங்க மச்சான், வாங்க. சரிண்ணே. திரும்ப நான் பாத்துட்டு அப்புறம் வரேன். வாங்க. நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல. வீராவோட பாட்டி ஒண்ணு நானே இருக்கேன். நீங்க போங்க. சாப்பிட வைங்க மாப்ள. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஆளையே காணோம். ஐய, என்ன மச்சான் இப்படி குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? இது எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா? ஐயோ, சிங்கப்பூர்ல இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஏன் எப்படி? அண்ணா அப்படியே பக்கத்தலையில உட்காருங்க. சரிப்பா. எப்படி சாப்பிடுறதுன்னு ஒரு டெமோ காட்டணும். கொஞ்சம் பக்கத்தலையில உட்காருங்க. சரிப்பா. டேய், சாப்பாடு சாம்பார் எல்லாம் கொண்டா. எடுத்துட்டு வரண்ணா. கொஞ்சம் கூட்டு வை. இதை எடுத்துட்டு வரண்ணா. போய் பொரியல் எடுத்துட்டு வா. அண்ணா சாம்பார் போட்டுங்கண்ணா. இங்க குடு குடு குடு. அப்படி இல்லடா, சாம்பார் நல்லா கலக்கி அப்படியே எடுத்து ஃபுல்லா ஊத்தி எடுத்துட்டு வரேண்ணா. டேய், அப்பளம் கொண்டா. சீக்கிரம் வைடா. அப்பளம் வர வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த அப்பளத்தை உடைச்சு நடுவுல வச்சு காய் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அள்ளி இப்படிதான் சாப்பிடணும். சரி. இருங்க. இந்தாங்க, ஒரு வாய் சாப்பிடு. இருக்கட்டும். சாப்பிடுங்க மச்சான். எப்படி? ஒழுங்கா சாப்பிடணும். வேணா நான் சொன்ன மாதிரி சாப்பிடணும். ஏன்னா அப்படி சாப்பிட்டாதான் உடம்புல ஓடும். நான் சாப்பிட்றேன், நீங்க போய் வேலையை பாருங்க. நான் போனதுக்கு அப்புறம் இலையை மூட்டு போயிடக்கூடாது. இல்ல இல்ல. என்ன மச்சான், ஓகேவா? டேய், சாம்பார் எடுத்து வாடா. ஐயோ, மறுபடியும் சாம்பார்ன்றானே இவன். குடு குடு. இதாண்ணா. நீ போ, என் மச்சானுக்கு நான் தான் ஊத்துவேன். போதும். நல்லா சாப்பிடுங்க மச்சான். நான் சாப்பிட்றேன், நீங்க போங்க. நான் எப்படி சாப்பிட்டு காமிச்சேன் உங்களுக்கு, அதே மாதிரி சாப்பிடணும். சரி. தம்பி, சாம்பார் கொஞ்சம் கொண்டு வா. அக்கா இந்த வரேன். ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையே. மறுபடியும் வரத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிடணும். அப்படியே போட்டு சாப்பிடுங்க. மறுபடியும் சாம்பாரா? அட, முதல்ல இருந்து சாப்பிடுங்க. எல்லாரும் சொத்தையா இருக்காங்க. ஒரு சின்ன கிட்னாப், அத பண்ண தெரியல. இல்ல மேடம், அதெல்லாம் பக்காவா தான் பண்ணிருக்கானுங்க. எப்படியோ மூட்டை மாறி போயிடுச்சு மேடம். என்ன மூட்டை மாறிச்சு? இதெல்லாம் செக் பண்ணிட்டு தூக்க மாட்டீங்களா? சாரிங்க மேடம். இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. மறுபடியும் உங்க தங்கச்சியை வேணும்னா இனிமே பிருந்தாவை தூக்குறதெல்லாம் ரிஸ்க். 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா மாதிரி சுத்தி ஆளுங்க இருப்பாங்க. அப்பனா மாப்பிள்ளைய என் தங்கச்சியை தூக்கி சொதப்புனது பத்தாதா? அதெல்லாம் வேண்டாம், சரியா வராது. இல்லனா மண்டபத்துல பாம்பு ஏதாவது வச்சிடலாமா? பாம் இருக்குன்னா இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டு நாளைக்கு பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பிளானா? வேற ஏதாவது சொல்லு. வேற சொந்தத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை உண்டாக்கலாமா மேடம்? என்ன பிரச்சனை? யாரு யார அடிச்சுக்கிட்டாலும் கல்யாணத்தெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. வேற 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 ஏதாவது சொல்லு. அது சாப்பாடுல ஏதாவது பாய்சன் கலந்து வச்சிடலாமா மேடம்? யோ, வாய மூடியா. உன்கிட்ட ஐடியா கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக 1000 பேர் ஆபத்துல இருக்க சொல்றியா? அதெல்லாம் தப்பு. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு.
என்னக்கா கல்யாணத்தை நிறுத்த தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. ஆனா அக்கா நீங்க சொல்ற ஐடியாலாம் ஒண்ணும் விளங்குற மாதிரி இல்லையே. எல்லாம் பழைய சினிமாவுல வர சீனாவுல இருக்கு. பயப்படாத, அவளுக்கு எல்லாம் தெரியும். யார்கிட்டயும் எதையும் சொல்லி கொடுக்க மாட்டா. ஆமா, சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? உங்க தங்கச்சிக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கே. இல்லக்கா, இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதை கேட்டேன். அக்கா எப்பவுமே யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து ஒரு காரியத்தை செய்யறது ஈஸிக்கா. ஆனா இப்போ நம்மளால ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இனி என்ன பண்ணாலும் சந்தேகம் உங்க மேலத்தே வரும். இந்த கல்யாணத்தை எல்லாம் நிறுத்த முடியாது. ஏய், நீ வாய மூடு ஃபர்ஸ்ட். உன்கிட்ட யாராவது இப்ப ஐடியா கேட்டாங்களா? கேட்கலதே. என் வாய் சும்மா கிடைக்க மாட்டேங்குதே. அக்கா வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். இவிய 2 பேரை தவிர ரொம்ப முக்கியமான ஆளு கல்யாணத்துல காணாம போயிட்டாலோ இல்ல அவியலுக்கு ஏதாச்சும் ஆனாலோ கல்யாணம் நின்னுடும். சரிக்கா, நான் வாரேன். ஐயோ அக்கா, நான் முக்கியமான ஆளுன்னு சொன்னதும் நீங்க பாட்டுக்கு ராமச்சந்திர மாமா எதுவும் பண்ணிராதீங்க. அவரு ரொம்ப நல்லவருக்கா. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிடும். அக்கா நீங்க வேற ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்க. நான் வாரேன்.